2026 மே மாதம் 14ஆம் திகதிக்கான வானிலை முன்னறிவிப்பு. 2026 மே 14ஆம் திகதி அதிகாலை 5:30 மணிக்கு வெளியிடப்பட்டது. நாட்டிற்கு வடகிழக்காக நிலை கொண்டுள்ள குறைந்த அழுத்த பிரதேசம் தொடர்ந்தும் காணப்படுகின்றது. இத்தொகுதி இலங்கையை விட்டு விலகி நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுவதுடன் அடுத்த 36 மணித்தியாலங்களில் படிப்படியாக வலுவிழக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மேல் சபரகமுவ, மத்திய, தென், வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மேல் சபரகமுவ, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் அளவான பலத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். அடுத்த 24 மணித்தியாலத்திற்கான நாட்டை சூழவுள்ள கடற்பரப்பிற்கான வானிலை முன்னறிவிப்பு. 2026 மே 14ஆம் திகதி அதிகாலை 5:30 மணிக்கு வெளியிடப்பட்டது. நாட்டிற்கு வடகிழக்காக நிலை கொண்டுள்ள குறைந்த அழுத்த பிரதேசம் தொடர்ந்தும் காணப்படுகின்றது. இத்தொகுதி இலங்கையை விட்டு விலகி நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுவதுடன் அடுத்த 36 மணித்தியாலங்களில் படிப்படியாக வலுவிழக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இத்தொகுதியின் தாக்கம் காரணமாக அடுத்த சில நாட்களில் நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றின் வேகமும் மழையும் அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் இவ்விடயம் தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வழங்கப்படும் எதிர்கால முன்னறிவிப்புகள் மற்றும் அறிக்கைகள் தொடர்பாக அவதானமாக இருக்குமாறு வேண்டிக் கொள்ளப்படுகின்றீர்கள். மழை நிலைமை. நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. காற்று மற்றும் கடல் நிலைமை. நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் வேகமானது மணிக்கு 25 தொடக்கம் 35 கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. காங்கேசன்துறையிலிருந்து புத்தளம், கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. கடல் நிலைமை. காங்கேசன்துறையிலிருந்து புத்தளம், கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகள் மிதமான அலையுடன் காணப்படும். புத்தளத்திலிருந்து கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் கடல் அலைகள் 2 தொடக்கம் 2.5 மீட்டர் உயரம் வரை மேலெழும்பக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் கடல் பகுதிகள் அவ்வப்போது பலமான காற்று வீசுவதுடன் அக்கடற்பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும். அறிவிப்பாளர் MSS முஹைதீன், சிரேஷ்ட வளிமண்டலவியல் உத்தியோகத்தர். நன்றி. டித்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட பதுளை மாவட்ட மக்களின் இயல்பு வாழ்க்கையை வளமைக்கு கொண்டு வருவதற்கும் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கும் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகளின் முன்னேற்றம் குறித்து ஆராயும் பதுளை மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் நேற்று பிற்பகல் பதுளை மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. அனர்த்த நிலைமையினால் பதுளை மாவட்டத்தில் 26,517 குடும்பங்களைச் சேர்ந்த 90,667 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 77 தோட்ட வீடுகளும் 507 கிராமிய வீடுகளும் முழுமையாக சேதமடைந்து அதிக ஆபத்துள்ள வீடுகளாக 1376 தோட்ட வீடுகளும் 1474 கிராமிய வீடுகளும் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதன்படி பதுளை மாவட்டத்தில் மீள்குடியேற்றப்பட வேண்டிய மொத்த குடும்பங்களின் எண்ணிக்கை 3434 ஆகும். அந்த மக்களை மீள்குடியேற்றும் செயல்முறை மற்றும் அதில் எழுந்துள்ள பிரச்சினைகள் குறித்து ஜனாதிபதி இங்கு பிரதேச செயலக பிரிவுகளின் அடிப்படையில் தனித்தனியாக கேட்டறிந்தார். மீள்குடியேற்றத்திற்காக முன்மொழியப்பட்ட தற்போது தனியார் நிறுவனங்களின் வசமுள்ள அரச காணிகளை விரைவாக விடுவிப்பது
என்பது குறித்து இங்கு விசேடமாக ஆராயப்பட்டதுடன் அக்காணிகளை வழங்குவது தொடர்பாக நிறுவனங்களுக்கிடையே உடன்பாடு எட்டப்பட்டவுடன் வீட்டு நிர்மாண பணிகளை ஆரம்பிக்குமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தினார். மீள்குடியேற்ற செயல்முறையை விரைவுபடுத்த வேண்டியதன் அவசியத்தை இங்கு மேலும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அறிக்கைகள் மற்றும் திட்டங்களுக்கு அப்பால் சென்று வீடுகளை இழந்த மக்களுக்கு ஒரு புதிய வீட்டின் உரிமை குறித்த நம்பிக்கையை உறுதிப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். மீள்குடியேற்றத்தின் போது வேறு காணிகளுக்கு செல்வது குறித்து தயக்கத்தில் இருப்பவர்களுக்கு அது தொடர்பாக முடிவெடுப்பதற்காக அதிகபட்சமாக ஜூன் 15 வரை கால அவகாசம் வழங்குமாறும் ஜனாதிபதி இங்கு அறிவுறுத்தினார். மேலும் பதுளை மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுப்பனவுகளை வழங்குதலின் முன்னேற்றம், வாழ்வாதார இழப்புகளுக்கான இழப்பீடு வழங்குதல், சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வணிக தளங்களுக்கான இழப்பீடு வழங்குதல், வீட்டு வாடகை செலுத்துதல் மற்றும் உயிரிழப்புகளுக்கான இழப்பீடுகளை வழங்குதல் ஆகியவற்றின் முன்னேற்றம் குறித்தும் ஜனாதிபதி தனித்தனியாக கேட்டறிந்தார். டித்வா அனர்த்த நிலைமையினால் வயல் நிலங்கள் மற்றும் பயிர்ச்செய்கை நிலங்களில் தேங்கியுள்ள மணல் மற்றும் கற்களை அகற்றும் செயல்முறை குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டதுடன் அதற்காக ஒரு ஏக்கருக்கு 25,000 ரூபாய் கொடுப்பனவை வழங்குவதற்கும் விவசாய அமைப்புகளின் பங்களிப்புடன் அந்த வேலை திட்டத்தை செயல்படுத்துவதற்கும் தீர்மானிக்கப்பட்டது. தோட்ட மக்களை மீள்குடியேற்றுவதற்காக நிரந்தர வீடுகள் கட்டி முடிக்கப்படும் வரை அதற்காக ஒதுக்கிய இடங்களில் தற்காலிக வீடுகளை அமைத்துக் கொடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பணிப்புரை விடுத்துள்ளார். நுவரெலியா மாவட்டத்தில் மீள்குடியேற்ற திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து ஆராய்வதற்காக ஜனாதிபதி தலைமையில் விசேட மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று நடைபெற்ற போது ஜனாதிபதி இந்த பணிப்புரையை விடுத்தார். டித்வா புயலினால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் மற்றும் சொத்து சேதங்களுக்கான இழப்பீடு வழங்குதல், வர்த்தக நட்டையீடு வழங்குதல், வீடுகள் மற்றும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையை வளமைக்கு கொண்டு வருவதற்கு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும் இங்கு விரிவாக ஆராயப்பட்டது. மீள்குடியேற்றம் மற்றும் காணி அடையாளம் காணும் பணிகளின் முன்னேற்றம் குறித்தும் பிரதேச செயலக மட்ட ரீதியாக தனித்தனியாக ஜனாதிபதி கேட்டறிந்தார். டித்வா புயல் காரணமாக நுவரெலியா மாவட்டத்தின் அபகமுவ, நுவரெலியா, நோர்வூட், நில்தண்டாஹின்ன, கொத்மல மேற்கு, தலவாக்கல, வளப்பண, மதுரட்ட, அங்குராங்கெத்த மற்றும் கொத்மல கிழக்கு ஆகிய 10 பிரதேச செயலக பிரிவுகளிலும் 18,266 குடும்பங்களைச் சேர்ந்த 61,833 நபர்கள் பாதிக்கப்பட்டதுடன் இதில் தோட்ட பகுதிகளில் 675 வீடுகளும் கிராமப்புற 1565 வீடுகளும் முழுமையாக சேதமடைந்தன. தோட்ட பகுதிகளில் 612 வீடுகளும் கிராமப்புறங்களில் 153 வீடுகளும் பகுதி அளவில் சேதமடைந்தன. அத்துடன் 93 உயிரிழப்புகளும் பதிவாகியுள்ளன. அந்த மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகளின் முன்னேற்றம் குறித்து ஜனாதிபதி இங்கு விரிவாக ஆராய்ந்தார். வீடுகளை இழந்த கூடாரங்களில் வசிக்கும் தோட்ட மக்கள் தற்போதுள்ள மழைக்காலத்துடன் பல பிரச்சனைகளை எதிர்நோக்கி வருவதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களை மீள்குடியேற்றுவதற்கு முன்னுரிமை அளித்து செயற்படுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அதற்காக காணி ஒதுக்கீட்டு பணிகளை விரைவுபடுத்துமாறும் அந்த காணிகளில் நிரந்தர வீடுகள் கட்டப்படும் வரை அவ்விடத்திலேயே தற்காலிக வீடொன்றை விரைவாக அமைத்துக் கொடுக்க நடவடிக்கை எடுக்குமாறும் சம்பந்தப்பட்ட பிரிவினருக்கு ஆலோசனை வழங்கினார். அண்மை காலத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய பேரழிவான டித்வா புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களின் இயல்பு வாழ்க்கை மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை மீட்டெடுக்கும் செயல்முறையின் ஆரம்பத்தில் சில சிக்கல்கள் காணப்பட்ட போதிலும் முறையான திட்டமிடல் மற்றும் அரசு அதிகாரிகளின் அர்ப்பணிப்பு காரணமாக அவற்றை வெற்றிகரமாக கடந்து முதற்கட்ட பணிகளில் கணிசமான பகுதியை முடிக்க முடிந்ததாக ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டினார். இதன் உண்மையான பலன்கள் மக்களுக்கு கிடைக்க வேண்டுமாயின் இந்த செயல்முறை வெற்றிகரமாக நிறைவடைய வேண்டும் என்றும், எனவே மீள்குடியேற்றம் உள்ளிட்ட 2ஆம் கட்ட பணிகளையும் மிக குறுகிய காலத்தில் வெற்றிகரமாக முடிப்பதற்கு அனைத்து அரசு அதிகாரிகளின் ஒத்துழைப்பை எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி இங்கு மேலும் தெரிவித்தார். மேலும் கடந்த காலங்களில் ஏற்பட்டதை போன்றதொரு பொருளாதார நெருக்கடி மீண்டும் நாட்டில் ஏற்படாதவாறு நாட்டின் பொருளாதாரத்தை கையாளும் பொறுப்பு அரசாங்கத்திற்கு உள்ளது என்றும், அங்கு வலுவான நிதி ஒழுக்கத்துடன் முக்கியமான அளவுகோல்களின்படி செயற்பட வேண்டியது அவசியம் என்றும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக அரசாங்கம் ஒதுக்கியுள்ள நிதியை சரியாக பயன்படுத்தி அதன் பலன்களை விரைவாக மக்களுக்கு வழங்க அரசு அதிகாரிகள் அர்ப்பணிப்புடன் செயல்படுவார்கள் என தான் நம்புவதாகவும் தெரிவித்தார். சிங்கள, தமிழ் மற்றும் முஸ்லிம் உள்ளிட்ட அனைத்து சமூகங்களும் சகோதரத்துவத்துடன் வாழும் ஆனைமடுவ போன்ற பல்லின பண்பாட்டு பிரதேசங்களில் இனங்களுக்கிடையிலான ஒத்துழைப்பையும் நல்லிணக்கத்தையும் மேலும் பலப்படுத்துவதற்கு முதிர்ச்சியடைந்த மத தலைமைத்துவம் அவசியமானது என பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார். ஆனைமடுவ தர்மகீர்த்தி ஸ்ரீ பஞ்சானந்த தலைமை தேரருக்கு ராஜவன்னி மற்றும் குமாரவன்னி ஆகிய இரு பிரதேசங்களுக்குமான பிரதம சங்கநாயக்கர் பதவியை வழங்குவதை முன்னிட்டு நேற்று ஆனைமடுவ சுதம்பபாயவில் நடைபெற்ற சன்னஸ் பத்திரம் கையளிக்கும் நிகழ்வில் உரையாற்றும் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார்.
நாட்டின் பல பகுதிகளில் வசித்து வரும் விவசாயிகள் தாம் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை என்னிடம் முன்வைத்து அவற்றை பாராளுமன்றத்தில் கவனத்திற்கு கொண்டு வருமாறு கொண்டதற்கு ஏற்ப நான் பல கேள்விகளை எழுப்பியிருக்கின்றேன். அவ்வாறு அண்மையில் எழுப்பிய கேள்விக்கு விவசாயத்துறைக்கு பொறுப்பான அமைச்சர் விவசாயிகளுக்கு அவ்வாறான எந்த பிரச்சனைகளும் இல்லை என்றே பதிலளித்தார். விதை நெல்லுக்கும் தட்டுப்பாடுகள் நிலவுகின்றன என்று அண்மையில் கூட நான் கூறியிருந்தேன். இன்று விதை நெல்லுக்கும் உத்தரவாத விலை இல்லை. இந்த அரசாங்கம் விவசாயிகளை முன்னேற்றுவோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்தாலும் இன்று விவசாய மக்களின் வாழ்க்கை முற்றிலும் வீழ்ச்சி நிலைக்கு இட்டுச் சென்றுள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். நெல் தட்டுப்பாடு, நெல்லுக்கான உத்தரவாத விலை, உரத்தட்டுப்பாடு என்பன தொடர்பில் பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பும் சமயங்களில் அத்தகைய எந்த பிரச்சனைகளும் இல்லை என விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் சர்வசாதாரணமாக தெரிவிக்கிறார். விவசாய மக்கள் இன்று வெறுப்படைந்திருக்கின்றனர். சொத்துக்களை அடமானம் வைத்து விவசாய நடவடிக்கைகளை செய்தாலும் விளைச்சலுக்கேற்ற நல்ல உத்தரவாத விலையோ நிலையான விலையோ அவர்களுக்கு இன்னும் வழங்கப்படவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். ஆனமடுவ தேர்தல் தொகுதியில் நவகத்தேகம் பிரதேச செயலாளர் பிரிவின் இஜினிமிட்டிய வட்டாரத்தில் நேற்று இடம்பெற்ற விவசாயிகளுடனான சந்திப்பின் போதே எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு தெரிவித்தார். கூட்டுறவு அபிவிருத்தி திணைக்களத்தின் மேலதிக நிதியிலிருந்து 2013 ஆண்டு கட்டடப் பொருட்கள் ஊடாக கூட்டுத்தாபனத்திற்கு வழங்கப்பட்ட கடன் தொகையை மீளச் செலுத்த தவறியதன் காரணமாக சுமார் 167 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளது. கூட்டுத்தாபனம் நட்டமடைந்ததால் 2015க்கு பிறகு கடன் மீளச் செலுத்துவது நிறுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் அரசாங்க கணக்குகள் பற்றிய குழுவில் சுட்டிக்காட்டினர். அரசாங்க கணக்குகள் பற்றிய குழு பாராளுமன்ற உறுப்பினர் சந்தன சூர்யாராட்சி தலைமையில் அண்மையில் பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் கூடியது. கூட்டுறவு அபிவிருத்தி திணைக்களம் அரசாங்க கணக்குகள் பற்றிய குழுவின் முன்னிலையில் அழைக்கப்பட்டு 2021-2023 ஆண்டுக்கான கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கையும் 2024 ஆண்டுக்கான கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கையையும் தற்போதைய செயற்திறனும் பரிசீலிக்கப்பட்டன. இதன்போது 2021 ஆகஸ்ட் 5ஆம் தேதி நடைபெற்ற அரசாங்க கணக்குகள் பற்றிய குழுவின் கூட்டத்தில் வழங்கப்பட்ட பரிந்துரைகளின் தற்போதைய நிலை குறித்து ஆராயப்பட்டன. கூட்டுறவு அபிவிருத்தி திணைக்களத்தின் மேலதிக நிதியிலிருந்து 2013 ஆண்டு கட்டடப் பொருட்கள் கூட்டுத்தாபனத்திற்கு வழங்கப்பட்ட கடன் தொகையை மீளச் செலுத்த தவறியதன் காரணமாக சுமார் 167 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக குழு சுட்டிக்காட்டியது. கூட்டுறவு விதிகளை மீறி இந்த நிதி வழங்கப்பட்டுள்ளமையும் இங்கு தெரிய வந்தது. இக்கூட்டுத்தாபனம் நட்டமடைந்ததால் 2015க்கு பிறகு கடன் மீளச் செலுத்துவது நிறுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இது தொடர்பில் பாராளுமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பிக்க தீர்மானிக்கப்பட்டது. கூட்டுறவு அபிவிருத்தி நிதியத்தின் ஊடாக 28 கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கப்பட்ட 31 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான தொகை 12 முதல் 59 வருடங்களாக அறவிடப்படாமல் உள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் சுட்டிக்காட்டியது. இதில் 22 சங்கங்கள் மாகாண கூட்டுறவு அபிவிருத்தி திணைக்களத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளதால் நேரடி தலையீடு செய்ய முடியாமல் இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். எனவே புதிய கூட்டுறவு சட்டத்தை விரைவாக தயாரித்து இத்தொகைகளை அறவிடுவதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்யுமாறு குழு பரிந்துரைத்தது. பணமோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர் யோசித்த ராஜபக்சவுக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டினை முன்னெடுத்து செல்ல முடியாது என பிரதிவாதி தரப்பால் முன்வைக்கப்பட்ட ஆரம்பகட்ட ஆட்சேபனையை கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று நிராகரித்தது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி உதேஷ் ரணதுங்க இந்த தீர்ப்பை வழங்கினார். தீர்ப்பை அறிவித்த நீதிபதி இந்த வழக்கின் பிரதிவாதிக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள சதி திட்டம் என்ற குற்றச்சாட்டினை முன்னெடுத்து செல்ல முடியாது என பிரதிவாதி தரப்பு முன்வைத்த ஆரம்பகட்ட ஆட்சேபனை அடிப்படையற்றதென குறிப்பிட்டார். இதன்படி குறித்த ஆரம்பகட்ட ஆட்சேபனையை நிராகரிப்பதாக தெரிவித்த நீதிபதி பிரதிவாதிகளுக்கு எதிரான அக்குற்றச்சாட்டினை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதில் எவ்வித தடையுமில்லை என்றும் சுட்டிக்காட்டினார். கணேமுள்ள சஞ்சீவவை கொலை செய்வதற்கு உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஒஸ்மன் குணசேகரவை 72 மணித்தியாலயங்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. 2025 பிப்ரவரி 19ஆம் தேதி கொழும்பு இலக்கம் 5 நீதவான் நீதிமன்ற மண்டபத்திற்குள் சட்டத்தரணி ஒருவரை போன்று உடையணிந்து வந்த நபரொருவரால் சிறைச்சாலையிலிருந்து அழைத்து வரப்பட்ட கணேமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டார். ஏற்கனவே தடுப்பு காவலில் உள்ள சந்தேக நபரிடம் பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் நேற்றிரவு கம்பஹா ஸ்ரீபோதி வீதி பகுதியில் வைத்து கம்பஹா ஒஸ்மன் கைது செய்யப்பட்டார். வெளிநாடுகளில் உள்ள திட்டமிட்ட குற்றவாளிகளுடன் இணைந்து இக்கொலை திட்டத்தை முன்னெடுத்தமை மற்றும் கொலைக்கு தேவையான துப்பாக்கிகளை வழங்கி அதற்கு உடந்தையாக இருந்தமை ஆகிய குற்றச்சாட்டுகள் இவர் மீது சுமத்தப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட போது அவரிடமிருந்து வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு ரிப்பீட்டர் ரக துப்பாக்கி, 10 தோட்டாக்கள் மற்றும் 2 மேகசீன்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. சந்தேக நபர் கம்பஹா பிரதேசத்தைச் சேர்ந்த 69 வயதுடையவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இக்கொலை சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொழும்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர்.
15,000 ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று பணிப்பாளர் கபில சந்திரசேனவுக்கு நீதிமன்றினால் விதிக்கப்பட்ட 100 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சரீர பிணைகளை வழங்குவதற்காக பிணையாளர்களாக முன்னிலையான 2 சந்தேக நபர்கள் உட்பட 3 எதிர்வரும் 20ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதிவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது. முன்னாள் அமைச்சர் அனுர பிரியதர்சன யாப்பா உள்ளிட்ட 7 பிரதிவாதிகளுக்கு எதிரான வழக்கை மேலதிக விசாரணைக்காக எதிர்வரும் ஜூன் 19ஆம் தேதி அழைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு சொந்தமான 61 லட்சம் ரூபாவிற்கும் அதிக நிதியை மோசடி செய்ததாக கூறப்படும் வழக்கு நேற்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி உதேஷ் ரணதுங்க முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. முஸ்லிம் கலந்துரையாடல் எனும் சிங்கள மொழி மூலமான நூல் வெளியீட்டு நிகழ்வு கொழும்பு BMICHல் சிறப்பாக இடம்பெற்றது. தன்வீர் இஸ்லாம் அகாடமி நிறுவன அனுசரணையில் இந்நூல் வெளியீட்டு நிகழ்வு இடம்பெற்றது. முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சுமணசிறி தேரர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் பிரதம அதிதியாக பௌத்தம் மற்றும் மத விவகார கலாச்சார அமைச்சர் கலாநிதி இனிதும சுனித் செனவி மற்றும் ஜமியத்துல் உலமா பொதுச் செயலாளர் அஷேக் அர்க்கம் நுராமித் ஆகியோர் கலந்து கொண்டனர். புளோரிடா கடற்கரை கப்பால் கடலில் விழுந்த தனியார் விமானத்தில் இருந்த பயணிகள் அனைவரையும் சில மணி நேரங்களுக்குள் பாதுகாப்பாக மீட்பதற்கு அமெரிக்க விமானப்படை மற்றும் கடலோர காவல்படை இணைந்து நடவடிக்கை எடுத்துள்ளன. இந்த மீட்பு பணிக்காக 5 மணி நேரத்திற்கும் அதிக காலம் செலவிடப்பட்டுள்ளது. மீட்பு பணியில் ஈடுபட்ட விமானப்படை ஹெலிகாப்டரின் எரிபொருள் தீர இன்னும் 5 நிமிடங்கள் மட்டுமே இருந்த நிலையில் அந்த அனைவரையும் மீட்க முடிந்தமை ஒரு அதிசயம் என தெரிவிக்கப்படுகிறது. உலகமே உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் மற்றும் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் ஆகியோருக்கு இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தை சீனாவின் கிரேட் ஆல் ஆஃப் தி பீப்பிள் மாளிகையில் இன்று ஆரம்பமானது. இரு நாட்டு தலைவர்களுக்கு இடையில் நடைபெறும் இந்த தீர்மானமிக்க பேச்சுவார்த்தைக்காக பெருமளவிலான ஊடகவியலாளர்களும் பாதுகாப்பு பிரிவினரும் தயார் நிலையில் உள்ளனர். சீன அரசு தொலைக்காட்சியின் செய்திகளின்படி இந்த இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஜனாதிபதி ட்ரம்புடன் அமெரிக்க அரசாங்கத்தின் முக்கிய அதிகாரிகள் குழு ஒன்றும் இணைந்துள்ளது. IPL போட்டியின் 57வது போட்டி நேற்று ராய்ப்பூரில் நடைபெற்றது. கல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கும் இடையிலே இப்போட்டி இடம்பெற்றது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட்டது. முதலில் துடுப்படுத்தாட ஆரம்பித்த கல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 20 ஓவர்களில் 192 ஓட்டங்களை பெற்று 4 விக்கெட்டுகளை இழந்தது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி சார்பில் அங்கிரிஷ் ரகுவன்ஷி 71 ஓட்டங்களையும் ரிங்கு சிங் 49 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். 193 ஓட்டங்களை பெற வேண்டிய நிலையில் துடுப்படுத்தாட ஆரம்பித்த ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி 19.1 ஓவரில் 194 ஓட்டங்களை பெற்று 4 விக்கெட்டுகளை இழந்தது. பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணி சார்பில் விராட் கோலி 60 பந்துகளில் 105 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். இப்போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி 6 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றது. And a brilliant 100 of just 58 balls. How good is that? So 190 for 4. It's pulled away. RCB win by 6 wickets. They go to the top of the table. And it's been a masterclass from Virat Kohli. 105 of 60. And a comprehensive win here to go to the top of the table. Clinical from the outset.